think tomorrow we have to fully growing. This one also full grow. Total 12 I think. Really? Total 12. This one also. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹை டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டு தோட்டத்தை காமிங்க மரியம் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. தோட்டத்தில் வச்சிருந்த முட்டைக்கோஸ் எல்லாமே நல்ல விளைச்சலுங்க. சூப்பராக வந்து வளர்ந்துட்டாங்க. என்ன ஒன்று, காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே ஒரு 4-5 காலிஃப்ளவர் வந்து பறிச்சிட்டேன். எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் எனக்கு இந்த காலிஃப்ளவரை பறிக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரே டவுட்டாக இருக்குது. உள்ளே நிறைய இங்கே பாருங்களேன், இந்த காலிஃப்ளவரில் வந்து புழுவும் இருக்கா. ஸோ அதனால தான் சமைச்சு சாப்பிட பயமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்க, காலிஃப்ளவர் வந்து கலரே ஒயிட் கலராக தான் இருக்கும். ஆனால் இந்த காலிஃப்ளவர் மட்டும் மஞ்சள் கலராக இருக்கா, ஃபுல்லாக பூச்சி தான். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த டைம் ஃபுல்லாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கனால தோட்டத்துக்கு வந்து என்னால் வர முடியல. பூச்சி இந்த வராமல் இருக்கிறதுக்காக நான் தெளிப்பு வந்து தெளிப்பேன். வீட்டிலேயே வந்து கரைசல் மாதிரி பண்ணி கரைசல் வந்து இந்த டைம் நான் தெளிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் இப்படி ஆச்சா அப்படின்னு தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. சும்மா சாப்பிட்டு காலிஃப்ளவர் வந்து ஒரு சிலவங்களுக்கு சாப்பிட்டு ஒத்துக்கலாம் அப்படின்னா வேறு மாதிரி வந்து வினையாக போயிடும். ஸோ அது வேறு இதாக இருக்குது. தக்காளி வந்து சூப்பராக வந்து விளைஞ்சிருச்சுங்க. தக்காளி விளைஞ்சிருச்சு, பீன்ஸு இப்போ சூப்பராக விளைஞ்சிருச்சு. இந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு கடுமையான வேலை அப்படிங்கிறதுனால தோட்டத்துக்கு வர முடியல. நாளையிலேருந்து தோட்ட வேலையை பாருங்கள், ஃபயர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த சைடு எல்லாம் கொத்துற வேலை வந்து இருக்குது. கொத்தாழை வச்சு நம்ம கொத்திட்டோம்னு வைங்கல, பீன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுவாங்க. இது எல்லாமே வந்து பீன்ஸ் தான் வச்சுருக்கேன். இருங்க இப்படி தக்காளியும் காமிக்கிறேன். இங்கே வாங்க, நான் சொன்னேன்ல தக்காளி அப்படின்னு. இவ தான் வந்து தக்காளி வந்து அமோகமான மாதிரி. இந்த தக்காளியோட ஸ்மெல்லு இந்த பச்சை செடியிலேருந்து வருது பாருங்களேன், அதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியான நறுமணமாக இருக்குது. தக்காளி வந்து எப்படியும் ஒரு இதில் ஒரு 10 கான் செடி இருக்குன்னு வைங்களேன். 10 கான் செடியிலையுமே உருண்டை தக்காளியும் இருக்குது, நீல வகையான தக்காளி இருக்குது. நீல தக்காளி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னிக்கெலாம். இதுக்கு வந்து நான் நாளைக்கு நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் கூட எனக்கு டைமே இல்லைங்க. அதனால நான் தக்காளியை வந்து இப்படியே நான் விட்ற ஆள் கிடையாது. நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இப்போ இடையில கம்பு தக்காளிக்கு வந்து இடையில தக்காளி சாயாமல் இருந்து நல்ல பழங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கம்பு வந்து இங்கே ஊண்டி வைப்பேன். கம்பு ஊண்டி இந்த தக்காளி செடியோட சேர்த்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து வளருவாங்க. இங்கே பாருங்க. ஸோ அதுதான், இந்த தக்காளி வந்து அழகான தக்காளி, நல்ல நீல தக்காளியாக இருக்குது. இதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஆனால் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் இவங்க எல்லாமே கத்திரிக்காய் தான். கத்திரிக்காயை வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு இதை பார்த்துட்டு பெரிய வேதனையாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம வச்சு புள்ள மாதிரி வளர்க்குறோம், இன்னும் அந்த கொத்துற வேலையை நான் முடிக்கலை. இது வந்து உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு வந்து தன்னால் வளருது. சரி, இதுவும் வந்து அதோட வளரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே பில்லு மண்டி கடைக்கில் 100% ஒரிஜினலான காஷ்மீரி மிளகாய் பவுடர் தான். அந்த செடி தான் வச்சு உண்டாக்கியிருக்கேன். ஆனால் செடியோட சேர்த்து உங்களுக்கு பில்லும் வந்து விசிபிளாக இருக்கும். எனக்கே தெரியல இது எங்கிட்ட கொத்துறதுண்டு. ஃபுல்லாக மிளகாயும் வச்சுட்டாங்க. இதை இப்படி விட்டோம்னு வைக்கல, இன்னும் அவ்வளவுதான். ஸோ என்னடா மரியம் வந்து அவாயா போட்டு விளாக் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்காதீங்க. அங்கே ஷூட்டிங் இருந்துச்சு, முடிச்சுட்டு தான் இங்கே தோட்டத்துக்கு வந்தேன். வேறு இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே வந்து பீன்ஸ் தான். பீன்ஸ் வந்து ஓரளவு பரவாயில்லை. ஏன்னா நாங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே மாஸ்டர் வந்து இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. சார் க்ளீன் பண்ணனால இப்போ ஃபுல்லாக வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ இதுதாங்க கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, மரியம் ஏன் தோட்டம் பற்றின விளாக் வந்து அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நான் நினச்சேன் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுக்கிடுவோம், க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வேணால் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எப்படியும் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 4-5 நாளைக்குள்ள முடிச்சிடுவேன். ஒரு வாரம் வைங்களேன், ஒரு வாரத்துக்குள்ள ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். அந்த சைடு இது மட்டும் இல்லாமல் இந்த பார்டர் வழியாக வந்து சோளமும் உண்டாக்கி வச்சுருக்கேன். சோளம்லாம் வந்து வளர்ந்துருச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னா, இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தோட்டம் சூப்பராக வந்து வளருவாங்க. நான் எப்போவுமே வந்து எனக்கு தோட்டம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கடுமையான வேலை அப்படிங்கிறதுனால தான் இதை பற்றி இதாகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.